Please subscribe Sadhguru Sai Creations. சுகரை நம்ம எப்படிங்க கண்ட்ரோல் பண்ணுறது? கொஞ்ச நாள் ஒரு 3-4 வருடங்களாக எனக்கு சுகர் இருக்குன்னா, இதை தொடர்ந்து நமக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாகுமா? சுகர் இருக்கிற நபர்களுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிபி வர்றதோ, இல்லை பிளட் ப்ரெஷர் எனக்கு இருந்துட்டு இருந்துச்சுங்க, இது ஒரு 4-5 வருடங்களுக்கு பிறகு கொஞ்சமாக இப்போ தான் பார்டர் லைன் சுகர் வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த கம்ப்ளைண்ட்ஸும் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. மேடம் இப்போ தான் சுகர் வருதுன்னு சொல்கிறாங்க, பிபிக்கான மெடிசன்ஸ் ஒரு 4-5 இயர்ஸாக சாப்பிட்டுட்ருக்கேன். அப்போ ஸ்டார்டிங்லேயே சுகருக்கு வந்து சித்தா மெடிசன்ஸ் நம்ம எடுத்துக்கலாமா? இந்த கேள்வி தான் நிறைய பேர் கேட்குறாங்க. சர்க்கரை நோயாளிகள் ஒரு சிலருக்கு பித்தம் தொடர்பான நம்ம சிம்டம்ஸ் இருந்து சர்க்கரை நோய் வந்து அது நாளடைவில் அந்த பித்தம் அதிகரித்து என்ன ஆகும்னா கண்டிப்பாக பிபி வந்துடும். பிபி சுகர் ரெண்டுமே இருக்கும்போது எந்த மாதிரியான மருந்துகள் உணவு முறைகளை நம்ம எடுக்கலான்றதை டெஸ்ட் பண்ணிக்கணும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சர்க்கரை நோயாளிகள் இந்த சுகரை நம்ம எப்படிங்க கண்ட்ரோல் பண்ணுறது? கொஞ்ச நாள் ஒரு 3-4 வருடங்களாக எனக்கு சுகர் இருக்குன்னா, இதை தொடர்ந்து நமக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாகுமா? இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. இதனால் சுகர் வந்து அதை தொடர்ந்து பிளட் ப்ரெஷர் அதிகமானவங்களும் இருக்காங்க. அப்போது இது ரெண்டுமே எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? சுகருக்கு ஒரு செட் ஆஃப் மெடிசன்ஸ், பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மெடிசன்ஸ், இந்த மாதிரி தான் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுமா? ரெண்டுமே நமக்கு வந்து எப்போ கண்ட்ரோல் ஆகும்? இது ரெண்டோட சிம்டமும் சேர்ந்து எனக்கு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். முதல்ல நமக்கு பிளட் சுகர் இருக்குன்னா அதற்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகளை ஆரம்பத்திலே நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம கரெக்டாக பிளட் சுகர்லாம் எவ்வளோ இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே வர்றது, 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி HbA1c லெவல் பார்க்குறது, இது எல்லாமே நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னா பிபி நமக்கு இன்க்ரீஸ் ஆகாது. இதுவே ரிவர்ஸாக ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு பிபி எனக்கு இருந்துச்சுங்க, அதை தொடர்ந்து தான் எனக்கு வந்து சுகர் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்படின்னு சொல்லலாம். சுகர் இருக்கிற நபர்களுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிபி வர்றதோ, இல்லை பிளட் ப்ரெஷர் எனக்கு இருந்துட்டு இருந்துச்சுங்க, இது ஒரு 4-5 வருடங்களுக்கு பிறகு கொஞ்சமாக இப்போ தான் பார்டர் லைன் சுகர் வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த கம்ப்ளைண்ட்ஸும் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. மேடம் இப்போ தான் சுகர் வருதுன்னு சொல்கிறாங்க, பிபிக்கான மெடிசன்ஸ் ஒரு 4-5 இயர்ஸாக சாப்பிட்டுட்ருக்கேன். அப்போ ஸ்டார்டிங்லேயே சுகருக்கு வந்து சித்தா மெடிசன்ஸ் நம்ம எடுத்துக்கலாமா? இந்த கேள்வி தான் நிறைய பேர் கேட்குறாங்க. இது மேஜராக வந்து பார்த்தோம்னா, நம்ம உடலில் அந்த பித்தம் அதிகரிக்கும் பொழுது நமக்கு பிபி அதிகரிக்கிறது வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி சர்க்கரை நோயாளிகள் ஒரு சிலருக்கு பித்தம் தொடர்பான நம்ம சிம்டம்ஸ் இருந்து சர்க்கரை நோய் வந்து அது நாளடைவில் அந்த பித்தம் அதிகரித்து என்ன ஆகும்னா கண்டிப்பாக பிபி வந்துடும். இது வந்து குருதி அழல் அப்படின்னு தான் சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். குருதி அழல் அப்படின்னு சொன்னால் அழல்னாவே பித்தம் தான். அப்போ பித்தம் அதிகமாக நமக்கு சுகர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிபி அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக இதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? பிபி இருக்குன்னா இது எப்படி ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறது? பிபி சுகர் ரெண்டுமே இருக்கும்போது எந்த மாதிரியான மருந்துகள் உணவு முறைகளை நம்ம எடுக்கலான்றதை டெஸ்ட் பண்ணிக்கணும். இதில் முக்கியமாக உணவு முறைகள் சொல்லும்போது ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து சர்க்கரை சார்ந்த உணவுகள், இனிப்பு சார்ந்த உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி பிபிக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதிகமான எண்ணெய் பொருட்களோ, உப்பு சார்ந்த இருக்கக்கூடிய உணவுகள், பதப்படுத்தப்பட்டது, நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணி வச்சுருப்போம், இல்லை நம்ம பதப்படுத்தப்பட்டு ஊறுகாய் வகைகளோ, இல்லை நான்வெஜ்ஜில் கருவாடு மாதிரி உப்பு கண்ட மாதிரியான பொருட்கள் சாப்பிடுவது, இது எல்லாமே நம்ம தவிர்க்கணும். அப்போ பொதுவாக பார்க்கணும்னா அதிகமான இனிப்பு, உப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா புளி, இந்த புளிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், இது மூன்றையுமே நம்ம தவிர்த்துட்டு எடுக்கக்கூடிய உணவு எப்படி இருக்கணும்னா பிளட் ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்ணணும், சுகரும் நமக்கு குறைக்கணும். அப்படி ஈஸியாக பார்க்கும்போது துவர்ப்பு சுவை உள்ள பொருட்கள் எடுக்கணும். துவர்ப்பு சுவை உள்ள பொருட்களை எடுக்கும்போது அதோட பலன்கள் என்னன்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் முதல்ல வெளியேற ஆரம்பிக்கும். பிளட் ப்ரெஷர் நமக்கு நார்மலாக இருக்க ஆரம்பிக்கும். பிளட் ப்ரெஷர் வந்து நம்ம ரத்த அழுத்தம் அப்படின்றது நார்மலாகும். நிறைய பேர் பிளட் தின்னர் டேப்லெட்ஸ் வந்து சாப்பிட்டுட்ருப்பீங்க இல்லையா? உதாரணத்துக்கு பார்த்தோம்னா கார்டியாக் இஷ்யூஸ் இருந்து, பிளாக்கேஜ் இருந்து, அதுக்கப்புறம் ஸ்டென்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், இதனால் நான் வந்து பிளட் தின்னர் சாப்பிட்டுட்ருக்கேன்னு சொன்னிங்கன்னா, துவர்ப்பு சுவையுள்ள பொருட்கள் அது மாதிரி மூலிகைகளை நம்ம உணவில் எடுக்க என்ன ஆகும்னா பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும்.
இதனால் பிபி நமக்கு கண்ட்ரோல் ஆகுது. அப்போ நேச்சுரலாக பிளட் பியூரிஃபையரை நம்ம எடுத்துட்டு, பிளட் தின்னர் எடுத்துட்டு இதனோட சுகருக்கான உணவுகள் மருந்துகள் நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். அப்போ நேச்சுரலாகவே தூர்ப்பு சுவையுள்ள பொருட்களை நம்ம சாப்பிடும்போது நிச்சயமாக நம்மளுடைய பிளட் சுகர் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். பிளட் சுகர் லெவல் குறைய குறைய ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிபியும் குறையும். இப்போ ஆரம்ப காலகட்டத்திலே நிறைய பேருக்கு சொல்கிற விஷயம், ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து பிபி இருக்கா, ஸோ ஒரு 1 வீக் 10 டேஸ் வந்து ரெகுலராக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சித்த மருந்துகளை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் சர்க்கரை நோய் இருக்கும் பட்சத்தில் நம்ம அதற்கான சிகிச்சைகள் எடுக்கும்போது உணவோடு சேர்ந்து சித்த மருந்துகளும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இப்போது இதுக்கு பேசிக்காக சுகரும் இருக்குங்க, பிபியும் இருக்குது. சுகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எனக்கு வந்து ஒரு 200 அபவ் இருக்குது. பிபியும் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 150 140 170 இந்த ரேஞ்சில் தாங்க இருக்குது. ஸோ இப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடனே நம்ம என்ன பண்ணணும்னா சித்த மருந்துகள் எடுக்கணும். கூடவே நம்ம உடலில் கொலஸ்ட்ரால் லெவலும் செக் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம பிபி சுகர் மட்டுமே பார்த்துட்ருப்போம். இதனால் மெட்டபாலிசம் லெவல் மாறும்போதோ இல்லை லிவரில் ஏதாவது இன்ஃபெக்ஷனோ இல்லை ப்ராப்ளம் இருக்கும்போதோ கொலஸ்ட்ரால் வந்து மெட்டபாலிசம் சரியாக நடக்காமல் உடலில் அங்கங்கே தேங்க ஆரம்பிச்சிடும். இதனால தான் நல்லா பார்த்தோம்னா பிபி சுகர் இருக்கக்கூடிய பெரும்பாலும் மக்களுக்கு நம்ம வந்து ஹார்ட்டில் பிளாக்கேஜ் இருக்கிறத பார்க்குறோம், ஃபேட்டி லிவர் இருக்கிறதையும் பார்க்குறோம். அப்போது சுகர் பிபிக்கான மெடிசன்ஸ் எடுக்கும்போது இந்த மெடிசனே நமக்கு நிச்சயமாக சித்த மருத்துவத்தில் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும். அதற்கான தனியான மருந்துகள் தேவை கிடையாது. ஆனால் கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோ இருக்குன்றதையும் செக் பண்ணிக்கணும். சரி, இப்போது சுகரும் இருக்குது பிபியும் இருக்குது அப்படின்னா ஜென்ரலாக காலையில் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவு எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கக்கூடிய ஆரம் அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். காலையில் எந்திரிச்சோடனே ஏதாவது ஒரு இனிப்பாக நம்ம சாப்பிட்டுட்டோம், இல்லை எண்ணெய் பொருட்கள் இருக்கிற மாதிரி சாப்பிட்றோம், இதுதான் நமக்கு என்ன ஆகுதுன்னா பிபியை இன்க்ரீஸ் பண்ணும். அதே டைமையும் நமக்கு வந்து இந்த சுகர் வந்து குறையாமல் இருக்கிறதுக்கும் இது வந்து காரணமாக இருக்குன்னு சொல்லலாம். அப்போ பேசிக்காக காலையில் ஒரு ஹெர்பல் டீ மாதிரி நம்ம எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய மூலிகை அதனுடைய சத்துக்கள் உள்ளே போகும்போது ஈஸியாக நமக்கு அழல் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்தம் தான் பிபின்னு சொல்கிறோம். அப்போ பித்தம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன ஆகுதுன்னா வயிற்றில் ஆசிட் செக்ரீஷன் அதிகமாகும். அப்போ அந்த ஆசிடை பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான உணவுகளை நம்ம சாப்பிடணும். அப்போ எடுக்கக்கூடிய மூலிகைகள் முதல்ல நமக்கு அந்த ஆசிட் செக்ரீஷனை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதுக்கு பேசிக்காகவே இது நமக்கு வந்து இந்த சர்க்கரை நோயை வந்து சரி பண்ணுறதுக்கு நிறைய மூலிகைகள் இருக்குது. இப்போ வீடுகள்லேயே நம்ம நிறைய மூலிகைகளை வந்து வளர்த்துட்டு வருவோம் இல்லைங்களா. துளசி நிறைய பேர் வச்சுருப்பாங்க, வெற்றிலை வச்சுருப்போம். முக்கியமாக இந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு இன்சுலின் செடி நமக்கு இருக்குது. இந்த இன்சுலின் செடியை நம்ம வந்து வீட்டிலையே வளர்த்துட்டு டெய்லி ஒரு இலையை காலையில் நம்ம வாயில் போட்டு நல்லா மென்னுட்டு அந்த சாரை காலையில் எந்திரிச்சோடனே எம்டி ஸ்டொமக்கில் விழுங்கிட்டு வரலாம். இது இன்சுலின் செடி அப்படின்னு சொல்கிற இலைகள், அதில் இருக்கக்கூடிய ஆல்கலைட் சுகரை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாது, அதிகமாக இருக்கக்கூடிய ஆசிட் செக்ரீஷன், பிளட் ப்ரெஷர் இதையுமே வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டீவியா அப்படின்னு சொல்கிறோம், சீனி துளசி, இந்த இலைகளையுமே நம்ம வந்து டைரெக்டாக ஒரு 4-5 இலைகள் வாயில் போட்டு நல்லா மென்று அந்த சாரை நம்ம குடிக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய கருந்துளசி, வெற்றிலை இது எல்லாமே நம்ம காலையில் கொஞ்சம் ஒரு 4-5 இலைகளை வாயில் போட்டு நல்லா மென்னுட்டு வரும்போது அந்த சாறு வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா அந்த ஆசிடை வந்து நமக்கு பேலன்ஸ் பண்ணும், பிபி நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இரவு உறக்கம் ரொம்ப முக்கியம். இரவு உறக்கம் நமக்கு நார்மலாக இருக்குது, நல்ல ஒரு உறக்கம் இருந்துச்சுன்னா காலையில் நமக்கு எல்லாமே பேலன்ஸாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா காலையில் ஒரு சிலர் எழுந்திரிச்சோடனே பார்த்தோம்னா டீ காஃபியோ இல்லை ஸ்மோக் பண்ணுற ஹேபிட் இருக்கும். இதை டோட்டலாக நிறுத்தும் போதே நமக்கு என்ன ஆகும்னா சுகர் பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை நமக்கு கண்ட்ரோலில் வந்துடும். இதை தாண்டி அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா வெந்தயம், சீரகம், சோம்பு இது மூன்றுமே நமக்கு சர்க்கரையோட அளவையும் குறைக்கும், அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் இதையும் நமக்கு கண்ட்ரோலில் பண்ணுன்னு சொல்லலாம். இப்போ இது மூணுமே எப்படி செய்யலாம் அப்படின்னா 100 கிராம் அளவுக்கு வெந்தயம் எடுத்தால் 20 கிராம் நமக்கு சீரகம், 20 கிராம் சோம்பு லேசாக வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த பொடி காலையில் நம்ம எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். எப்படின்னா லைட்டாக வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு கலந்து இந்த தண்ணீரை குடிக்கும்போது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆசிட் வந்து பேலன்ஸ் ஆகும்னு சொல்லலாம். ஸோ இதனாலேயே நமக்கு பிபி நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். இது கூடவே நமக்கு சுகரும் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும்.
இதை டெய்லியுமே ஒரு பழக்கமாக வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம என்ன மெடிசன்ஸ் எடுத்தாலும் சரி, இந்த நம்ம வந்து தினமும் ஒரு பழக்கமாக வைக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சுகரோ பிபியோ இது வந்து நமக்கு கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் உணவு முறைகளை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப எண்ணெய் சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளோ இல்லை பதப்படுத்தப்பட்ட உணவுகளோ அசைவ உணவுகள் நிறைய சாப்பிட்றது இதையும் நம்ம தவிர்க்கணும். சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மகாவில்வாதி கற்பம் ஒரு சிறந்த மருந்தாக நம்ம பயன்படுத்திக்கலாம். பொதுவாகவே இந்த வில்வத்திலிருந்து செய்யக்கூடிய மருந்துகள் என்ன ஆகுனா நம்மளுடைய சுகர் பிபி ரெண்டையுமே நமக்கு கண்ட்ரோல் பண்ணுது. அப்போது இந்த மகாவில்வாதி கற்பம் அப்படின்னு சொல்கிறது போகர் சித்தர் அருளியது. இதை நம்ம காலை இரவு 2 வேளையும் நம்ம உணவுக்கு முன் வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி இந்த மகாவில்வாதி கற்பத்தை நம்ம பயன்படுத்தும் போது எப்படி இதை சாப்பிட்லாம்னா 5 கிராம் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு முன் நம்ம குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி தினமும் நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா சுகரோட அளவு நிச்சயமாக குறைய ஆரம்பிச்சிடும். 3 மாதங்களுக்கு ஒரு முறை கண்டிப்பாக நம்மளுடைய பிளட் சுகர் லெவலை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பிபியும் எவ்வளோ இருக்குன்றது மாதத்துக்கு 2 முறை நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரோம். அப்போ கண்டிப்பாக இந்த 3 மாதத்தில் பார்த்தோம்னா சுகரும் சரி பிபியும் சரி ரெண்டுமே சேர்ந்த மாதிரி நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணுன்றது ரொம்ப அவசியம். ஸோ அதிகமான மன அழுத்தத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிறோம், அடிக்கடி டென்ஷன் ஆகிறோம் அப்படின்னா நமக்கு பிபி ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பிபி ரைஸ் ஆகும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே சமயம் சுகர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் நமக்கு வராமல் பாதுகாத்துக்கணும். இன்னும் ஒரு சிலருக்கு என்னென்னா சுகர் இருந்துச்சுன்னா கை கால்களில் ஒரு நடுக்கம் இருக்கும். அப்படியே பிபி ரைஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது அதிகமான பிளட் ப்ரெஷர் நமக்கு ஏற்பட்டு என்ன ஆகுதுன்னா ஒரு ப்ரெஷர்னால அதிகமான ஒரு பிரச்சனை வந்து இதனோட சேர்ந்து சுகரும் எனக்கு அதிகமாகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நமக்கு சுகர்னால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதற்கு ஏற்ற மாதிரியான சிகிச்சைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இதுக்கு பேசிக்காக பார்த்தோம்னா தினமுமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காய்கறிகள்லேருந்து இருக்கக்கூடிய அந்த ஜூஸ் வகைகள் அந்த ஜூஸ் வகைகளை நம்ம குடிக்கும்போது பிளட் ப்ரெஷர் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை நம்ம நிறைய சாப்பிட்டுட்டு வந்தோம்னா சுகரோடு சேர்ந்து நமக்கு பிளட் ப்ரெஷரும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ தினமுமே நம்ம என்ன பண்ணலான்னா சும்மா இருக்கக்கூடிய டைம்லையோ இல்லை நம்ம ஒரு ஏலக்காயோ இல்லை 2 ஏலக்காயோ வாயில் போட்டு நம்ம மென்னுக்கிட்டே வரலாம். ஸோ இப்படி செய்யும்போது ஏலக்காய்க்கும் வந்து பித்த சமனி அப்படின்ற இன்னொரு பெயரே இருக்குது. ஏலக்காய், எலுமிச்சை இது எல்லாமே நம்ம உடலில் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பித்தத்தை, அதாவது அழல் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்தத்தை நமக்கு குறைக்கும். பித்தம் சொல்லும்போது தான் நம்ம பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ அளவுக்கு அதிகமான நமக்கு வந்து சுகரோடு சேர்ந்து பிளட் ப்ரெஷர் இருந்ததுன்னா நான் சொன்ன இந்த மருத்துவ குறிப்புகளை ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல பலன் கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.